என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் யோகாசனத்துக்கு தரப்படுகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேம்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் ஏதோ சில காலங்கள் நடைபெறும், அப்படி நின்று போகும். அதை மக்கள் மறந்து விடுவார்கள். அப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சி மக்களுடைய ஆரோக்கியத்தை தொடக்கூடிய நிகழ்ச்சி. இது ஒரு தவநிலை. மற்ற விளையாட்டுகள் மாதிரி இது விளையாட்டுக்கள் அல்ல. மற்ற விளையாட்டுகளில் சக்தி விரயமாகும். இந்த யோகாசனத்தில் சக்தி சேமிக்கப்படுகிறது. அதுதான் முக்கியம். மற்ற விளையாட்டுகள் குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் அது ஸ்டிமுலேட் பண்ணும். இது அப்படி அல்ல. உள் உறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் சரி செய்யக்கூடிய பயிற்சி, மனப்பயிற்சி, மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி, மனதை செம்மையாக்கக்கூடிய பயிற்சி, மனிதனை மனிதனாக வாழ வைக்கவும் பொறுமையாக வாழ வைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற விளையாட்டுகள் எல்லாம் திருமணமான என்பது செய்ய முடியாது. அங்கே நீளம் தாண்டி இருப்பான், உயரம் தாண்டி இருப்பான், என்னெல்லாமோ பண்ணியிருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் மற்ற விளையாட்டுகளில். ஆனால் திருமணமான பின்பு தமது மனைவி ஒரு கோடு போட்டால் அதை தாண்ட முடியாது இவரால். அந்த பயிற்சிகளால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் யோகாசனம் அப்படி அல்ல. தன்னைத்தானே முன்னேற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான பயிற்சி. அதை செய்து பழகினால்தான் அதனுடைய அருமையை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு பாருங்கள். இன்றைக்கு ராகுல், மோனிஷ் என்ற 11 வயது, 2 பேருக்கும் 11 வயது பையன் வந்திருக்கிறான். கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் ஒருவன் படிக்கிறான், விவேகானந்தா பள்ளியில் ஒருவன். கேந்திரா வித்யாலயத்தில் எப்பொழுதே இது கட்டாயப்படமாகிவிட்டது. ஆனாலும் கொடுங்க, இந்த பையங்க ஆவடியில் உள்ள ஜூலியட் நடத்தக்கூடிய யோகாசன பள்ளியில் இவர்கள் பயின்று அற்புதமான ஆசனங்களை கற்றிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது செய்யக்கூடிய ஆசனம் மிக மிக அற்புதமான ஆசனம், ஏகபாத விபரீத தண்டாசனம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த ஏகபாத விபரீத தண்டாசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. நின்று கொண்டு சக்கராசனத்தை செய்வது கடினம். இதில் எத்தனை ஆசனம் கலந்திருக்கிறது பாருங்கள். சக்கராசனம் கலந்திருக்கிறது, தலை கீழே இருக்கிறதுனால் சிரசாசனம் கலந்திருக்கிறது, சக்கராசனம் கலந்திருக்கிறது. காலை மேலே தூக்குகிற காரணத்தினால்தான் இது ஏகபாத விபரீத தண்டாசனம் என்று நமது முனிவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது, கால் வளைக்கப்படுகிறது. எத்தனை உறுப்புகள் இதில் வேலை செய்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உள்ளுறுப்புகள் வெளி உறுப்புகளும் அதிகமாக வேலை செய்கிறது. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அடுத்த காலை தூக்குங்கள். நல்ல கொண்டாடணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். கொஞ்சம் கோணலாக இருக்குது, கொஞ்சம் பயிற்சி பண்ணி முன்னால் கொண்டாந்துடணும். அதுக்கு யாராவது துணை செய்யணும். காலை அப்படியே முன்னால் இழுத்து பழக்கப்படுத்தினா பந்துக்கிண்ணம் முட்டு லூஸ் ஆயிரும், கால் ஸ்ட்ரெயிட் ஆயிரும். பந்துக்கிண்ணம் முட்டு தான் நம்ம ஓடுதல், சாடுதல், குதித்தல், படியேறுதல் இவைகளுக்கெல்லாம் முக்கியமான அந்த பந்துக்கிண்ண முட்டை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்கள் இந்த ஆசனத்தை. நேர உட்காந்து 2 மூச்சு வாங்கி நல்ல மூச்சு இழுத்துக்கோ 2. ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவ பருவத்திலேயே பழகி அவர்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.